அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பர் டேஸ்டான ட்ரெண்டிங்கான ஹிஃபா சிக்கன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துபாயிலையும் கத்தார்லேயும் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்த இந்த ரெசிபி இப்போ இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. இந்த ஹிஃபா சிக்கனை கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹிஃபா சிக்கன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ க்ரீமியாக அவ்வளோ ஜூஸியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. 2 பெரிய சிக்கன் பீசஸாக எடுத்திருக்கேன், சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சிக்கன் எல்லா பக்கமும் கட் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம சேர்க்க போகிற மசாலா எல்லாமே இதுக்குள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் லைட்டாக சிக்கனை தட்டி விட்டுங்க. உப்பு 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், கெட்டியான தயிர் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மசாலாத்தூள் 2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், 1 லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கனில் எல்லா பக்கம் படுற மாதிரி மசாலாவை தடவி விட்டுக்கலாம். இப்போ எல்லா பக்கம் மசாலா தடவியாச்சு. இது 1 மணி நேரம் இருக்கட்டும். 1 மணி நேரம் கழித்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு வந்த பிறகு சிக்கனை போட்டுக்கலாம். 2 சிக்கனையும் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் நிறையா ஊற்றி ஃப்ரை பண்ணக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றி தான் ஃப்ரை பண்ணணும். இப்போ ஒரு மூடி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். அடுத்து க்ரீமி சாஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 2 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஹிஃபா சிக்கனுக்கு இந்த சாஸ் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வெள்ளைக்கருவு மட்டும் போட்டுக்கலாம், மஞ்சக்கருவு தேவையில்லை. 5 பல் பூண்டு, பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் உப்பு, அடுத்து சீஸ் ஸ்லைஸ் 1 சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா திக்காக அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், சூப்பராக அரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக இருக்கணும். அடுத்து சிக்கன் ஃப்ரை ஆகிடுச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி. அதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இந்த பக்கம் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா 2 சைடும் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சி. க்ரீமியான சாஸ் எடுத்து சிக்கன் மேலே அப்படியே தடவி விட்டுக்கலாம். 2 சிக்கன் மேலேயும் நல்லா தடவி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி கொஞ்சம் லைட்டாக அந்த மசாலாவை எடுத்து மேலே தடவி விட்டுருக்கேன். அவ்வளோதான், ஹிஃபா சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை குபூஸ் கூடயும் வச்சு சாப்பிட்லாம், சும்மா சாப்பிட்லாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஹிஃபா சிக்கனோட டேஸ்ட்டே இந்த சாஸில் தான் இருக்குது. ரொம்ப டேஸ்டியான இந்த ஹிஃபா சிக்கனை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபி விலாக் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.